இது அருளப்பட்டது. அவர்களில் அதிகமானோருக்கு எதிராக கட்டளை உறுதியாகிவிட்டது. எனவே அவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். அவர்களின் கருத்துக்களில் நாம் விலங்குகளை போட்டுள்ளோம். அது அவர்களின் கீழ் தாடை வரை உள்ளது. எனவே அவர்களின் தலைகள் மேல் நோக்கியுள்ளன. அவர்களுக்கு முன்னே ஒரு தடுப்பை ஏற்படுத்தியுள்ளோம், அவர்களுக்கு பின்னேயும் ஒரு தடுப்பை ஏற்படுத்தியுள்ளோம். அவர்களை மூடிவிட்டோம், அவர்களால் பார்க்க முடியாது. அவர்களை நீர் எச்சரிப்பதும் எச்சரிக்காமல் இருப்பதும் அவர்களை பொறுத்தவரை சமமானது. அவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். இந்த அறிவுரையை பின்பற்றி அளவற்ற அருளாளனை தனிமையில் அஞ்சுவோரை தான் நீ எச்சரிப்பீர். அவருக்கு மன்னிப்பும் மரியாதைக்குரிய கூலி பற்றியும் நற்செய்தி கூறுவீராக. இறந்தோரை நாமே உயிர்ப்பிக்கிறோம். அவர்கள் செய்தவற்றையும் அவர்கள் நடிச்சுவடுகளையும் பதிவு செய்கிறோம். ஒவ்வொரு பொருளையும் ஒரு தெளிவான ஏட்டில் வரையறுத்துள்ளோம். ஒரு ஊராரிடம் தூதர்கள் வந்தபோது நடந்ததை அவர்களுக்கு முன்னுதாரணமாக கூறுவீராக. நாம் அவர்களிடம் 20 தூதராக அனுப்பிய போது பொய்யரென கருதினர். எனவே 3ஆம் அவரை கொண்டு வலுப்படுத்தினோம். நாங்கள் உங்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர்கள் என்று அவர்கள் கூறினர். நீங்கள் எங்களை போன்ற மனிதர்கள் தவிர வேறில்லை. அளவற்ற அருளாளன் எதையும் அருளவில்லை. நீங்கள் பொய் சொல்வோராகவே இருக்கின்றீர்கள் என்று அவ்வூரார் கூறினார். நாங்கள் உங்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர்கள் என்பதை எங்கள் இறைவன் அறிவான். எடுத்து சொல்வதை தவிர எங்கள் மீது வேறில்லை என்று அத்தூதர்கள் கூறினார். நாங்கள் உங்களை கெட்ட சகலமாக கருதுகிறோம். நீங்கள் விலகிக் கொள்ளவில்லை ஆனால் உங்களை கல்லால் எறிந்து கொலை செய்வோம். எங்களிடமிருந்து துன்புறுத்தும் வேதனை உங்களுக்கு ஏற்படும் என அவ்வூரார் கூறினார். உங்கள் கெட்ட சகனம் உங்களிடமே உள்ளது. அறிவுரை கூறப்பட்டாலுமா மிரட்டுகிறீர்கள்? இல்லை, நீங்கள் வரம்பு மீறிய கூட்டமாக இருக்கிறீர்கள். அந்நகரத்தின் கடைக்கூரையில் இருந்து ஒருவர் விரைந்து வந்து, என் சமுதாயமே, தூதர்களை பின்பற்றுங்கள் என்றார். உங்களிடம் கூலியை கேட்காத நேர்வழி பெற்றோரை பின்பற்றுங்கள். என்னை படித்தவனை நான் எப்படி வணங்காதிருக்க முடியும்? அவனிடமே நீங்கள் திரும்பி கொண்டு வரப்படுவீர்கள். அவனன்று வேறு கடவுள்களை ஏற்படுத்திக் கொள்வேனா? அளவற்ற அருளாளன் எனக்கு ஒரு தீங்கை நாடிவிட்டால் அவர்களின் பரிந்துரை எனக்கு எந்த பயனும் அளிக்காது. அவர்கள் என்னை காப்பாற்றவும் மாட்டார்கள். அப்போது நான் பகிரங்கமான வழிகேட்டில் ஆவேன். நான் உங்கள் இறைவனை நம்பிவிட்டேன், எனக்கு செவிசாயுங்கள் என்றார். சொர்க்கத்திற்கு செல் என்று அவரிடம் கூறப்பட்டது. அதற்கு அவர், என் இறைவன் என்னை மன்னித்ததையும் மரியாதைக்குரியோரில் என்னை ஆக்கியதையும் என் சமுதாயத்தினர் அறிந்து கொள்ளக்கூடாதா என்றார். அவருக்கு பின் அவரது சமுதாயத்திற்கு எதிராக வானத்திலிருந்து நான் ஒரு படையை இறக்கவில்லை. அவ்வாறு இறக்குவோராகவும் நான் இருந்ததில்லை. அது ஒரே ஒரு பெரும் சப்தம்தான். உடனே அவர்கள் சாம்பலானார்கள். அடியார்களுக்கு இது நஷ்டம்தான். அவர்களிடம் எந்த தூதர்கள் வந்தாலும் அவர்களை அவர்கள் கேலி செய்யாமல் இருந்ததில்லை. அவர்களுக்கு முன் எத்தனையோ தலைமுறையினரை அளித்துள்ளோம். அவர்கள் இவர்களிடம் திரும்பிட மாட்டார்கள் என்பதை இவர்கள் அறியவில்லையா? அனைவரும் ஒட்டுமொத்தமாக நம்மிடம் ஒன்று திரட்டப்படுவார்கள். இறந்த பூமி அவங்களுக்கு ஓர் சான்று. அதை நாம் உயிர்ப்பிக்கிறோம். அதிலிருந்து தானியத்தை வெளிப்படுத்துகிறோம். அதிலிருந்து அவர்கள் உண்ணுகின்றனர். அதில் பேர்ச்சை மற்றும் திராட்சை தோட்டங்களை ஏற்படுத்தினோம். அதன் கனிகளை அவர்கள் உண்பதற்காக அதில் ஊற்றுகளை பீரிட்டு ஓடச் செய்தோம். இதை அவர்களின் கைகள் தயாரிக்கவில்லை. அவர்கள் நன்றி செலுத்த மாட்டார்களா? பூமி முளைக்க செய்வதிலிருந்தும் அவர்களில் இருந்தும் அவர்கள் அறியாதவற்றிலிருந்தும் ஜோடிகள் அனைத்தையும் உருவாக்கியவன் தூயவன். இரவும் அவர்களுக்கு ஓர் சான்று. அதிலிருந்து பகலை உரித்தெடுக்கிறோம். உடனே அவர்கள் இருளில் ஆழ்ந்து விடுகின்றனர். சூரியன் அதற்குரிய இடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இது மிகைத்தவருடைய ஏற்பாடாகும். சந்திரனுக்கு பல நிலைகளை ஏற்படுத்தியுள்ளோம். முடிவில் அது காய்ந்த பாரிச்ச மாலை போல் ஆகிறது. சூரியனால் சந்திரனை அடைய முடியாது. இரவு பகலை முந்தாது. ஒவ்வொன்றும் ஆகாயத்தில் நீந்துகின்றன. நிரப்பப்பட்ட கப்பல்களில் அவர்களின் சந்ததிகளை நாம் ஏற்றியதையும் அவர்கள் ஏறி செல்லும் அது போன்றனை நிலத்தில் படைத்ததும் அவர்களுக்கான சான்று. நான் நாடினால் அவர்களை மூழ்கடிப்போம். அவர்களுக்காக குரல் எழுப்புபவர் எவரும் இருக்க மாட்டார்கள். அவர்கள் காப்பாற்றப்படவும் மாட்டார்கள். எனினும் நம் அருளின் காரணமாகவும் குறிப்பிட்ட நேரம் வரை அறிவிப்பதற்காகவும் மூழ்கடிக்கவில்லை. உங்களுக்கு முன்னும் பின்னும் உள்ளதை அஞ்சுங்கள், அருள் செய்யப்படுவீர்கள் என்று கூறப்படும் போது புறக்கணிக்கின்றனர். அவர்களது இறைவனது சான்றுகளில் எந்த சான்று அவர்களிடம் வந்த போதும் அதை அவர்கள் புறக்கணிக்காமல் இருந்ததில்லை. அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து நல்வழியில் செலவிடுங்கள் என்று கூறப்படும் போது இல்லாதவருக்கு நாங்கள் உணவளிக்க வேண்டுமா? அல்லாஹ் நாடி இருந்தால் அவன் உணவளித்திருப்பானே. நீங்கள் தெளிவான வழிகேட்டிலேயே இருக்கின்றீர்கள் என்று ஏகலவனை மறுப்போர் நம்பிக்கை கொண்டவரிடம் கூறுகின்றனர். நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இந்த எச்சரிக்கை எப்போது நிறைவேறும் என கேட்கின்றன. அது ஒரே ஒரு பெரும் சப்தம் தான். அவர்கள் விவாதித்துக் கொண்டிருக்கும் போதே அது அவர்களை பிடித்துக் கொள்ளும். அப்போது அவர்களால் மரண சாசனம் கூற இயலாது. தமது குடும்பத்தாரிடம் திரும்பி செல்ல மாட்டார்கள். சூடு ஊறப்படும். உடனே தமது சமாதிகளில் இருந்து எழுந்து இறைவனை நோக்கி விரைவார்கள். எங்களுக்கு கை செய்தமே, எங்கள் உறக்கத்திலிருந்து எங்களை உயிர்ப்பித்தவன் யார் என கேட்பார்கள். அளவற்ற அல்லாஹ் வாக்களித்ததும் தூதர்கள் உண்மை என கூறியதும் இதுவே என கூறப்படும்.